வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழு செல்லாது என்று வழக்கு தொடர்ந்த நிலையில் அதன் விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு கிளை நீதிமன்றத்தின் விசாரணைக்கு இன்று வரவுள்ளது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கில் நேரடியாக ஆஜராகப்படுவாரா அல்லது அவருக்கு விலக்கு அளிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கின் பொழுது கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக இந்த வழக்கில் கலந்து கொள்வார் என்றும் அவரது வழக்கறிஞரும் கலந்து கொண்டு முறையான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை மாற்றியும் அப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களது கையொப்பம் இல்லாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்ட முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? இது அதிமுகவின் கொள்கைக்கு முரணான செயலாக இது பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் இதனை புறக்கணிக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளையும் கடிதம் மூலமாக நீதிமன்றத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கில் நிச்சயமாக தோல்வி அடைவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் மட்டும் தோல்வி அடைந்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தது அனைத்துமே நடந்துவிடும். அதாவது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது செயற்குழு கூட்டமும் சரி பொதுக்குழு கூட்டமும் சரி ஒருங்கிணைப்பாளர் கையொப்பம் இல்லாமல் நடைபெறக்கூடாது. கூட்டம் கூட்டுவதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்ப வேண்டும். பொதுக்குழு கூட்டுவதற்கான ஏற்பாடுகள் அதற்கான செலவுகள் அனைத்துமே செயல்படுத்தப்பட்ட பிறகுதான் பொதுக்குழு கூட்ட வேண்டும். ஆனால் 3 நாட்களில் அவசரமாக பொதுக்குழுவை எப்படி கூட்டினார்? அதுவும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியாமல், ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியாமல் எடப்பாடியால் எப்படி கூட்டப்பட்டது என்ற அனைத்து கேள்விகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கடிதம் மூலமாக நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடியப் போவதாகவும் நீதிமன்றம் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அதிமுகவில் இருந்து எடப்பாடி அடுத்த நொடிய கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.